ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 8ஆம் வகுப்பு பயிற்சி 1.6ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் -1 அதோட அடுக்கில் ரெட்டை முழு எண் என்பது டேஸ் ஆகும். அதாவது ரெட்டை முழு எண் அப்படின்னா என்னன்னா ரெட்டை எண்கள். ரெட்டை எண்கள்னா 2, 4, 6 இந்த மாதிரி. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே அடுக்கில் ரெட்டை எண் இருந்துன்னா இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இது ஒற்றை எண் இருந்துன்னா மைனஸ் மைனஸாக தான் இருக்கும். இங்கே நம்மளுக்கு ரெட்டை முழு எண், அப்போ ரெட்டை எண் இருக்கிறதுனால மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ்னா எந்த குறியீடுமே போடாண்டாம். அடுத்த இந்த 1 அப்படியே எழுதிருங்க. இங்கே எதுவுமே இல்லாட்டா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் நம்ம ப்ளஸ் குறியீடு போடலை. செகண்ட் சப்டிவிஷன் A ≠ 0 எனில் A ன் அடுக்கு 0 டேஸ் ஆகும். இங்கே சமம் கொடுக்கல, நம்ம போட்டுக்கலாம். அதாவது ஏயோட அடுக்கில் 0. இப்போ ஏக்கு பதில் என்ன நம்பர் வேணாலும் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இப்போ 1, 5, 6, 7, 8 இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதோட அடுக்கில் 0 வந்துடுச்சுன்னா இதோட மதிப்பு என்னன்னா 1. ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுக்கில் 0 வந்தாலே அதோட மதிப்பு 1. தேர்ட் சப்டிவிஷன் 4 ன் அடுக்கு -3 பெருக்கல் 5 ன் அடுக்கு -3 டேஸ் ஆகும். இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். 4 ன் அடுக்கு -3 பெருக்கல் 5 ன் அடுக்கு -3. இப்போ பாருங்க, ரெண்டோட அடுக்குமே என்னது சேமா இருக்கு. அப்போ அதை பொதுவாக வெளியே எடுத்து எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் 4 எழுதிருங்க, நடுவில் பெருக்கல். அடுத்த 5 எடுத்து எழுதிருங்க, ரெண்டுமே சேமா இருக்கு. அப்போ வெளியே எடுத்து எழுதிடலாம். இனி உள்ள இருக்கிறத பெருக்குங்க. 4ஐயும் 5ஐயும் பெருக்குனா 20. 4, 5, 20. இனி அடுக்கில் -3. இதுதான் இதோட ஆன்சர். எழுதிக்கலாமா? 20 அதோட அடுக்கில் -3. ஃபோர்த்து சப்டிவிஷன் -2 அதோட அடுக்கில் -7 இஸ் ஈக்குவல் டு டேஸ் ஆகும். இதோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். -2 அதோட அடுக்கில் -7. ஓகே, இப்போ பாருங்க, இந்த மாதிரி அடுக்கில் மைனஸ் வந்தாலே தலைகீழ எழுதணும். கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். தலைகீழ எழுதுறதுனா கீழருடைய 1 மேலே வந்துடும். இனி மேலருடைய -2 கீழே வந்துடும். வேணா இந்த மைனஸை இங்கே பொதுவாக எழுதிக்கலாம். 2 கீழே எழுதிருங்க. இந்த மாதிரி தலைகீழ மாற்றின பிறகு இந்த மைனஸ் எழுதாண்டாம். 2ஓட அடுக்கில் +7 மட்டும் எழுதிருங்க. அதாவது மைனஸ் குறியீடை போடக்கூடாது. சரிங்களா? இனி மைனஸ் அப்படியே வந்துடும் 1/. இப்போ என்ன இருக்குது? 2ஓட அடுக்கில் 7. அப்போ 2ஐ 7 வாட்டி எழுதி பெருக்கணும். எழுதிக்கலாம். 2 × 2 × 2 × 2 × 2 × 2 × 2. இந்த மாதிரி 2ஐ 7 வாட்டி எழுதிக்கோங்க. ஓகே, இனிமேல் மைனஸ் அப்படியே வந்துடும் 1/. பெருக்கலாமா? 2 4, 4 2 8, 8 2 16, 16 2ஐயும் பெருக்குனா 32, 32ஐயும் 2ஐயும் பெருக்குனா 64, 64ஐயும் 2ஐயும் பெருக்குனா 128. இதுதான் இதோட ஆன்சர். -1/128 எழுதிக்கலாம். -1/128. ஃபிஃப்த் சப்டிவிஷன் -1/3 அதோட அடுக்கில் -5 இஸ் ஈக்குவல் டு டேஸ் ஆகும். இப்போ இதோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ அடுக்கில் மைனஸ்னா தலைகீழ எழுதணும். சரிங்களா? முதல்ல இந்த மைனஸை எடுத்து எழுதிக்கலாம். இப்போ கீழருடைய 3 மேலே வந்துடும். அடுத்த மேலருடைய 1 கீழே வந்துடும். கீழே 1ன்னா நம்ம அதை எழுதிக்காண்டா. சரிங்களா? இனி தலைகளை மாற்றினால மைனஸ் வேண்டாம், வேற 5 மட்டும் எழுதிருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சம்மில் என்ன பார்த்தோம்? அடுக்கில் ரெட்டை எண் இருந்துன்னா மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இங்கே 5 வந்து ஒற்றை எண், அப்போ மைனஸாக தான் இருக்கும். இனி இந்த 3 சால்வ் பண்ணலாம். அடுக்கில் 5 இருக்கிறதுனால 3 5 வாட்டி எழுதி பெருக்கணும். எழுதிக்கலாம். 3 × 3 × 3 × 3 × 3 5 வாட்டி எழுதிட்டேன். இனி மைனஸ் அப்படியே வந்துடும். பெருக்கலாமா? 3 9, 9 3 27, 27ஐயும் 3ஐயும் பெருக்குனா 81, 81ஐயும் 3ஐயும் பெருக்குனா 243. நீங்கள் சைடில் வேணால் பெருக்கி பாருங்க. அப்போ இதோட ஆன்சர் -243 எழுதிக்கலாம். -243. ரெண்டாவது கொஸ்டின் சரியா தவறா என கூறுக. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 8 ன் அடுக்கு x = 1/64 எனில் எக்ஸின் மதிப்பு -2 ஆகும். இங்கே எக்ஸோட மதிப்பு -2ன்னு கொடுத்துருக்காங்க. இது சரியா தவறான்னு பார்க்கலாம். சரிங்களா? அப்போ நான் எக்ஸோடைய பிளேஸில் -2ன்னு பிரதியிட்டா எனக்கு இந்த சைடில் உள்ள ஆன்சர் கிடைக்கணும். அப்போ சால்வ் பண்ணுறேன் பாருங்க. 8 எக்ஸுக்கு பதில் -2ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதை சால்வ் பண்ணலாம். அடுக்கில் மைனஸ் வந்தாலே இதை தலைகீழ எழுதணும். அதாவது கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த 1 மேலே வந்துடும், இந்த 8 கீழே வந்துடும். இப்படி தலைகீழ மாற்றின பிறகு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். அப்போ 2 மட்டும் நீங்கள் எழுதிக்கணும். ஓகே, இதுக்கு அடுத்த 1 அடுக்கில் 2னா 8ஐ 2 வாட்டி எழுதி பெருக்கணும். அப்போ 8 × 8 1/8 64. இதுதான் நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. 1/64 தான் வருது. அப்போ எக்ஸோட மதிப்பு என்னது? -2 தான். இந்த கூற்று சரி.
செகண்ட் சப்டிவிஷன் 256 அதோட அடுக்கில் -1/4 பெருக்கல் 4 ஸ்கொயரின் சுருங்கிய வடிவம் 1/4 ஆகும். இதோட சுருங்கிய வடிவம் இது, அதாவது இதை சுருக்குன்னா நம்மளுக்கு இது கிடைக்குமா? ஓகே, இதே சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ அடுக்கில் மைனஸ்னா தலைகீழே எழுதணும். கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 மேலே வந்துடும். இனி 256 கீழே வந்துடும். அதுலேயும் இங்கே நம்மளுக்கு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பைக்கு கீழே என்னது இருக்குது? 4 இருக்குது. அப்போது நீங்கள் ரூட்டு போட்டுக்கிட்டு பைக்கு கீழே இருக்கூடிய 4 இங்கே எழுதிக்கணும். வேறு எதுவுமே இல்லை. போன பயிற்சியில் பார்த்துருப்போம். கியூப் ரூட்னா இங்கே 3 எழுதியிருப்போம். சரிங்களா? இது 4th ரூட், அதாவது பைக்கு கீழே 4 இருந்தனால இது 4th ரூட்டாக மாறிடுச்சு. 256 ரூட்டுக்குள்ளே எழுதிடலாம். சரிங்களா? இனி மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். மேலே இருக்கக்கூடிய 1 மட்டும் இருக்கும். அடுக்கில் 1ன்னு அந்த 1 நம்ம எழுதிக்காண்டாம். இனி பெருக்கல் போட்டு 4 ஸ்கொயரை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இனி 1/, இந்த 4th ரூட்டை எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா 256 டா ஃபார்மெட்டில் சால்வ் பண்ண போகிறேன். 256 4 வாய்ப்பாடு போகும். 25ல் 4 6 வாட்டி இருக்குது. 6 4 24. 25ல் இருந்து 24 கழிச்சா 1. இது இப்போ 16 மாறும். 16 4 வாய்ப்பாடில் வரும். எப்போன்னா நன்னாலு 16. திரும்ப 4 வாய்ப்பாடு. 6ல் 4 ஒரு வாட்டி. 1 4 4. 6ல் இருந்து 4 கழிச்சா 2. இனி 24 4 வாய்ப்பாடில் வரும். 6 4 24. 16 4 வாய்ப்பாடில் வரும். நன்னாலு 16. இனி 4 4 வாய்ப்பாடில் வரும். 1 4 4. 1 வாரது வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணணும். இப்போ சைடில் கிடச்சிருக்கதை பெருக்கல் போட்டு எழுதலாம். 4 × 4 × 4 × 4. 4 வாட்டி 4 இருக்குது, அதனால் எழுதிருங்க. பெருக்கல் இந்த 4 ஸ்கொயர். ஓகே, அடுத்த 1/, நம்ம என்ன பார்த்துருக்கோம்? கியூப் ரூட்னா ரூட்டுக்குள்ளே ஒரு நம்பர் 3 வாட்டி இருந்தால் தான் வெளியே எடுக்கணும். இதே இது இங்கே 4th ரூட்டு. அப்போது 4 வாட்டி ஒரு நம்பர் இருந்தால் தான் அந்த நம்பரை வெளியே எடுக்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய 4 வாட்டி இருக்குது. அப்போ ஒரு 4 நம்ம வெளியே எடுத்துடலாம். பெருக்கல். இனி 4ஓட அடுக்கில் 2. அப்போ 4 2 வாட்டி எழுதி பெருக்கணும். சரிங்களா? 2 வாட்டி எழுதிக்கிட்டேன். இப்போ பெருக்கல்னால நம்ம கேன்சல் பண்ணலாம். இங்கே 4 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ கீழே எதுவுமே இல்லை. இனி மேலே உள்ளதை பெருக்கலாம். 1 4 பெருக்குன்னா 4. இதை சுருக்குனா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 4ன்னு கிடைக்குது. ஆனால் கொஸ்டினில் 1/4 கிடைக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கூற்று தவறு. தேர்ட் சப்டிவிஷன் படி விதியை பயன்படுத்தி 3/7 அதோட அடுக்கில் -2 = 3/5 ஆகும். அதாவது இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு இது கிடைக்குமா? சரிங்களா? அப்போ சால்வ் பண்ணலாம். இதை எடுத்து எழுதிக்கலாம். 3/7 அதோட அடுக்கில் என்னது இருக்குது? -2 இருக்குது. இனி 3 அப்படியே வந்துடும். இப்போ அடுக்குகளை நம்ம பெருக்கலாம். இதை 2ஐயும் பெருக்கணும். பெருக்கும்போது ஒரு மைனஸ்னா அது அப்படியே வந்துடும். 7 2 14. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 3 - 14 கிடைக்குது. கொஸ்டினில் 3/5 கிடைக்குன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த கூற்று என்னது? தவறு. 4th சப்டிவிஷன் 2 × 10 - -4 திட்ட வடிவம் 0.0002 ஆகும். இதோட திட்ட வடிவம் கொடுத்துருக்காங்க. இது சரியா தப்பான்னு பார்த்துடலாம். முதல்ல இதை எடுத்து எழுதிக்கலாம். 2 × 10 - -4. ஓகே, முதல் 2 எழுதிருங்க. அடுக்கில் மைனஸ் அப்படின்னாலே என்ன பண்ணணும்? தலைகீழே எழுதணும். பைக்கு கீழே எழுதிக்கலாம். பை போட்டுருங்க. இப்போ 10 எழுதிருங்க. தலைகீழே எழுதின பிறகு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். வேற 4 மட்டும் எழுதிருங்க. இனி திட்ட வடிவம் எழுதும்போது பைக்கு கீழே முதல் 10 இருக்கணும். அடுத்த 10 அடுத்த 10 இந்த மாதிரி வரிசையாக தான் வரணும். ஆனால் இங்கே பாருங்க 10 இல்லவே இல்லை. சரிங்களா? பைக்கு கீழே வந்தனால ஃபஸ்ட்டு புள்ளி. 10 இல்லாததுனால 0. எது இல்லையோ அதுக்கு பதில் 0. அடுத்த 10 இல்லை 0. 10 இல்லை 0ன்னு எழுதிருங்க. 10 இருக்குது. அப்போ இதுக்கு மேலே என்னது இருக்குது? 2. அதை எடுத்து அடுத்த எழுதிக்கணும். புள்ளிக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 0. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 0.0002. அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கூற்று என்னது? சரி. 5th சப்டிவிஷன் இதோட அறிவியல் குறியீடு இதுன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, அறிவியல் குறியீடுனாலே ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கோ அதுக்கு அடுத்த புள்ளியை வைக்கணும். அப்போ இந்த புள்ளியை ஃபர்ஸ்ட் நம்பர் 1க்கு அடுத்த வைக்கிறேன். அதான் கொடுத்துருக்காங்க. 1க்கு அடுத்த புள்ளி. இனி பாக்கி என்னது இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு பெருக்கல் போட்டு 10ன்னு எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த புள்ளியை 1க்கு பக்கத்தில் கொண்டு வந்திருக்கேன். அதாவது புள்ளியை இடது பக்கம் நகர்த்திருக்கேன். இடது பக்கம் நகர்த்தும் போது அடுக்கில் ப்ளஸ் தான் வரணும். வலது பக்கம் நகர்த்தினா தான் மைனஸ் வரணும். இங்கே நம்ம இடது பக்கம் நகர்த்திருக்கோம். அப்போ அடுக்கில் ப்ளஸ் வரணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது இதுவும் என்னது? தவறு. 3வது கொஸ்டின் பார்க்கலாம். மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட மதிப்பெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சப்டிஷன் சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் 1/2 அதோட அடுக்கில் 3. இப்போ அடுக்கில் 3 இருக்குது. அப்போ 1/2 3 வாட்டி எழுதி பெருக்கணும். மறக்கக்கூடாது, நடுவில் பெருக்கல் போடணும். 1/2 3 வாட்டி எழுதிருங்க. சரிங்களா? அடுக்கில் 3னா
இதை 3 வாட்டி எழுதி பெருக்கணும். ஓகே, அதை 3 வாட்டி எழுதிக்கிட்டேன். இப்போ பெருக்கலாமா? மேலே உள்ளதை பெருக்கலாம். 1 பெருக்கினா 1, திரும்ப 1 பெருக்கினா 1. 1 எத்தனை வாட்டி எழுதி பெருக்கினாலும் 1 தான் கிடைக்கும். இனி கீழே உள்ளதை பெருக்கலாம். 2 பெருக்கினா 4, 4 பெருக்கினா 8. இதுதான் இதோட ஆன்சர். இனி செகண்ட் சப்டிவிஷன் 1/2 அதோட அடுக்கில் -5. இப்போ அடுக்கில் மைனஸ் இருந்துன்னு வச்சுக்கோங்க. இதை தலைகீழாக எழுதணும். தலைகீழாக எப்படி எழுதுறதுன்னா, கீழே இருக்கக்கூடிய 2 மேலேயும் மேலே இருக்கக்கூடிய 1 கீழே வந்துடும். இப்படி தலைகீழாக எழுதின பிறகு மைனஸ் எழுதாண்டாம், வேற 5 மட்டும் எழுதிருங்க. ஓகேங்களா? இனி பைக்கு கீழே 1 இருந்துன்னா அந்த 1 எழுதாண்டாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, பைக்கு கீழே 1ன்னா அந்த 1 எழுதாண்டாம். மேலே இருக்கக்கூடிய 2ஐயும் அடுக்கில் இருக்கக்கூடிய 5ஐயும் எழுதிருங்க. இப்போ அடுக்கில் 5 இருக்குது, அப்போ 2 5 வாட்டி எழுதி பெருக்கணும். அப்போ எழுதுங்க 2 × 2 × 2 × 2 × 2. அடுக்கில் 5 இருக்கிறதுனால 2 5 வாட்டி எழுதியிருக்கேன். இப்போ பெருக்கலாம். 2 பெருக்குனா 4, 4 2 8, அடுத்து 8 2 16, 16 2 பெருக்குனா 32. இதுதான் இதோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன், இங்கே அடுக்கில் மைனஸ் இருக்குது. அப்போ தலைகளை எழுதலாமா? அதுக்கு முன்னாடி இந்த மைனஸை எடுத்து எழுதிக்கலாம். மைனஸ் மாறாது, அது சென்டரில் இருக்கும். இப்போ கீழே கூட 6 மேலேயும் மேலே கூட 5 கீழே வந்துடும். இப்படி தலைகளை மாற்றின பிறகு மைனஸ் எழுதாண்டாம், வேற 3 மட்டும் எழுதிருங்க. இப்போ அடுக்கில் 3 இருக்குது. அப்போ இதை 3 வாட்டி எழுதி பெருக்கணும். எழுதிக்கலாமா? -6/5 பெருக்கல் -6/5 பெருக்கல் -6/5 3 வாட்டி எழுதிக்கிட்டோம். இனி மைனஸை ஃபஸ்ட்டு பெருக்கலாம். சரிங்களா? எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, மைனஸோட எண்ணிக்கை நமக்கு ஒற்றைப்படை எண்ணாக இருந்துன்னா, அதாவது ஒற்றை எண்ணாக இருக்கும்போது மைனஸ் மாறாது, மைனஸாக தான் இருக்கும். இது மைனஸோட எண்ணிக்கை இரட்டைப்படை ரெட்டை எண்ணாக இருந்துன்னா நமக்கு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும். ஒற்றை எண்ணாக இருக்கும்போது மைனஸாக தான் இருக்கும். இது மைனஸோட எண்ணிக்கை இரட்டை எண்ணாக இருக்கும்போது மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும். இங்கே மைனஸ் எவ்வளோ வாட்டி இருக்குன்னு பாருங்க, 1 2 3, 3 ஒற்றை எண், அப்போ மைனஸாக தான் இருக்கும். இப்போ மேலே உள்ளதை பெருக்கலாமா? 6 பெருக்குனா 36, 36 6 பெருக்குனா 216. அடுத்த 5 பெருக்குனா 25, 25 5 பெருக்குனா 125. இதை கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இதுதான் இதோட ஆன்சர். ஃபோர்த்து சப்டிஷன் சால்வ் பண்ணலாம். இங்கே நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். நடுவில் பெருக்கல் இருக்குது, இங்கே 2 இங்கே 2, அப்போ அடுக்குகளை கூட்டணும். அதாவது a⁻m பெருக்கல் a⁻n. இதோட ஃபார்முலா a⁻m கூட்டல் n. நடுவில் பெருக்கல் இங்கே a இங்கே a, அப்போ a ஒரு வாட்டி எழுதிடணும். இப்படி இருக்கும்போது அடுக்குகளை கூட்டணும், m கூட்டல் n. சால்வ் பண்ணலாமா? பாருங்க, இங்கே 2 இங்கே 2, 2 ஒரு வாட்டி எழுதிருங்க. அடுக்குகளை கூட்டலாம். இங்கே -5 கூட்டுறதுனால கூட்டல். அடுத்த இங்கே 7 இருக்குது. இனி டிவைடட் பை, இது அப்படியே இருக்கட்டு. இதை லாஸ்ட்டு சால்வ் பண்ணலாம். இனி 2, ஒரு மைனஸ்னால் நீங்கள் கழிக்கணும். சரிங்களா? கழித்து பெரிய எண்ணோட குறியீடு போடணும். 7ல் இருந்து 5 கழிச்சா 2. பெரிய எண்ணது 7, 5 விடைக்கு 7 தான் பெருசு. அதோட குறியீடு ப்ளஸ். ப்ளஸ்னால் எந்த குறியீடுமே போடாண்டாம். எந்த குறியீடுமே இல்லாட்டா அது ப்ளஸ்ன்னு தான் அர்த்தம். அதுக்கப்புறம் இதை எழுதிக்கலாம். டிவைடட் பை 2 -2. இப்போ இங்கேயும் 2 இங்கே 2, ஆனால் நடுவில் வகுத்தல் இருக்குது. இப்படி இருக்கும்போது அடுக்குகளை கழிக்கணும். அதாவது a⁻m வகுத்தல் a⁻n, a⁻m - n. இங்கே பெருக்கல் இருந்து அதனால் கூட்டணும், வகுத்தல் இருந்துன்னா கழிக்கணும். ஓகேங்களா? அப்போ இங்கே 2 இங்கே 2, 2 ஒரு வாட்டி எழுதிருங்க. அடுத்த அடுக்கில் 2 கழிக்கிறதுனால மைனஸ். இனி இங்கே மைனஸ் இருக்குது, அதை ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிருங்க. அடுத்த 2, இங்கே 2 இருக்குது, மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ் ஆகிடும். இங்கே மைனஸ் எத்தனை வாட்டி இருக்குது? 2 வாட்டி. 2 வந்து ரெட்டை எண்ணுனா மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ ப்ளஸ்ன்னு எழுதிருங்க. அடுத்து இந்த 2 கூட்டலாமா? 2 எழுதிருங்க. 2 கூட்டினா 4. இப்போ அடுக்கில் 4 இருக்குது. அப்போ 2 4 வாட்டி எழுதி பெருக்கணும். 2 × 2 × 2 × 2 4 வாட்டி எழுதிட்டேன். பெருக்குங்க. 2 4, 4 2 8, 8 2 16. அப்போ இதோட ஆன்சர் 16. ஃபிஃப்த்து சப்டிஷன் சால்வ் பண்ணலாம். பாருங்க, இங்கே வந்து நடுவில் பெருக்கல் இருக்குது, ஆனால் இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, வேறு வேறையாக இருக்குது. இப்படி இருக்கும்போது நம்ம ஃபார்முலா படி சால்வ் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண மாதிரி அடுக்கில் மைனஸ் இருந்தால் இதை தலைகளாக எழுதிடலாம். கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். இங்கே 1 இங்கே 1. ஓகே, மைனஸ் இருக்குது, தலைகளை எழுதிடலாமா? கீழே இருடைய 1 மேலேயும் மேலே இருடைய 2 கீழே வந்துடும். இனி தலைகளை மாற்றின பிறகு மைனஸ் எழுதாண்டாம், வேற 1 மட்டும் எழுதணும். அப்போ 2ஓட அடுக்கில் 1ன்னு எழுதிருங்க. இனி பெருக்கல். அடுத்த இங்கே அதே மாதிரி மைனஸ் இருக்குது, கீழருடைய 1 மேலேயும் மேலேருடைய 3 கீழே வந்துடும். இனி மைனஸ் எழுதாண்டா 1 மட்டும் அதோட அடுக்கில் எழுதிருங்க. இதுக்கு பிறகு வகுத்தல். இங்கே அதே மாதிரி மேலே மைனஸ் இருக்குது, அப்போ கீழருடைய 1 மேலேயும் மேலேருடைய 6 கீழே வந்துடும். இனி மைனஸ் எழுதாண்டா வேற 2 மட்டும் 6ஓட அடுக்கில் எழுதிருங்க.
ஓகே, நம்ம அடுத்த 1/2 அடுக்கில் 1 மட்டும் இருந்துன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 எழுதாண்டாம், வேற 2 மட்டும் எழுதிட்டாலே போதும். பெருக்கல். அதே மாதிரி 1/3 அடுக்குலேயும் 1 இருக்கு. ஏன்னா 3 அடுக்கில் 1னா 3 ஒரு வாட்டி தான் எழுதுவோம். அப்போ அதோட மதிப்பு என்னது? 3 தான். அப்போ 3 எழுதிக்கலாம். இனி இந்த வகுத்தல் இருக்கு பார்த்தீங்களா, வகுத்தலுக்கு பதில் பெருக்கலாக மாற்றலாம். இப்படி மாற்றின பிறகு இதை தலைகீழாக மாற்றணும். அதாவது மைனஸ் இருந்தாலும் தலைகீழாக மாற்றணும், வகுத்தலை பெருக்கலை மாற்றினாலும் தலைகீழாக மாற்றணும். அப்போ கீழே இருக்கக்கூடிய 6² மேலே வந்துடும், மேலே இருக்கக்கூடிய 1 கீழே வந்துடும். ஓகே, இதுக்கு அடுத்த பெருக்குங்க. 1 பெருக்குனா 1, அடுத்த 2 3 பெருக்குனா 6 பெருக்கல். இப்போ 6 அடுக்கில் 2, அப்போ 6 2 வாட்டி எழுதணும். சரிங்களா, 2 வாட்டி எழுதிட்டேன். கீழே 1 இருக்குது. இப்போ பெருக்கல் தானே, அப்போ கேன்சல் பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய 6ம் மேலே இருக்கக்கூடிய 6ம் கேன்சல் ஆகிடும். இனி மேலே உள்ள நம்பரை பெருக்குங்க. 1 6 பெருக்குனா 6, கீழே 1 மட்டும் இருக்குது. டிவைடருக்கு கீழே 1னா அந்த 1 எழுதாண்டாம். அப்போ இதுதான் இதோட ஆன்சர். 4வது கொஸ்டின் பார்க்கலாம். மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிஷன் சால்வ் பண்ணலாம். முதல் கொஸ்டின் எழுதிக்கிறேன். 2/5 அதோட அடுக்கில் 4, அடுத்த பெருக்கல். 5/2 அதோட அடுக்கில் -2. ஃபஸ்ட்டு இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 2/5 இனி அடுக்கில் 4 பெருக்கல். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ்னால் என்ன பண்ணணும்? தலைகீழாக எழுதணும். அப்போ கீழே இருக்கக்கூடிய 2 மேலேயும் மேலே இருக்கக்கூடிய 5 கீழே வந்துடும். இப்படி தலைகீழாக மாற்றின பிறகு மைனஸ் எழுதாண்டா, 2 மட்டும் எழுதிருங்க. சரிங்களா, இப்போ பாருங்கள், இதுவும் சேமாக இருக்குது. இங்கே 2/5, இங்கே 2/5, நடுவில் பெருக்கல் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? அடுக்குகளை கூட்டணும். இது நம்ம இதுக்கு முன்னாடி ஃபார்முலா பார்த்துருக்கோம். சரிங்களா, இப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு சேமாக இருக்கக்கூடிய இதை ஒரு வாட்டி எழுதிருங்க. 2/5 ஒரு வாட்டி எழுதிருங்க. இனி அடுக்குகளை கூட்டலாம். இங்கே 4 இருக்குது, கூட்டுறதுனால நடுவில் கூட்டல். இங்கே 2 இருக்குது. அதுக்கு அடுத்த 2/5 கூட்டுங்க. 4 2 கூட்டுனா 6. இதுக்கு அடுத்த அடுக்கில் 6, அப்போ 2/5 6 வாட்டி எழுதி பெருக்கணும். எழுதிக்கலாமா? 2/5 பெருக்கல் 2/5 பெருக்கல் 2/5 பெருக்கல் 2/5 பெருக்கல் 2/5 பெருக்கல் 2/5. அடுக்கில் 6 இருக்கிறதுனால 2/5 6 வாட்டி எழுதியிருக்கேன். மறக்கக்கூடாது, நடுவில் பெருக்கல் தான் போடணும். இப்போ பெருக்கிடலாமா? 2 2 பெருக்குனா 4, 4 2 பெருக்குனா 8, 8 2 பெருக்குனா 16, 16 2 பெருக்குனா 32, 32 2 பெருக்குனா 64. இனி கீழே உள்ளதை பெருக்கலாம். 5 5 பெருக்குனா 25, 25 5 பெருக்குனா 125, 125 5 பெருக்குனா 625. இனி 625 5 பெருக்கிடலாமா? பாருங்க, 625 5, 5 25, அப்போ 5 பாக்கி 2, 2 10, 10 2 கூட்டினா 12, அப்போ 2 பாக்கி 1. இனி 6 30, 30 1 கூட்டினா 31. இனி இதுக்கு கூட 5 பெருக்கலாம். ஓகே, பாருங்க, 5 25, அப்போ 5 பாக்கி 2. இனி 2 10, 10 2 கூட்டினா 12, அப்போ 2 பாக்கி 1. 1 5, 5 கூட 1 கூட்டினா 6. அடுத்த 3 15. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 15625. இதுதான் இதோட ஆன்சர். இனி செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிக்கிறேன். 4/5 அதோட அடுக்கில் -2, அடுத்த நடுவில் வகுத்தல். இனி 4/5 அதோட அடுக்கில் -3. இப்போ பாருங்கள், இங்கே 4/5 இங்கே 4/5, ஆனால் நடுவில் வகுத்தல் இருக்குது. போன சம்மில் நம்மளுக்கு பெருக்கல் இருந்து, அப்போ அடுக்குகளை கூட்டணும். இந்த மாதிரி வகுத்தல் இருந்துன்னா அடுக்குகளை கழிக்கணும். சரிங்களா, முதல் 4/5 எழுதிக்கலாம். இதை ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு இனி -2 கழிக்கிறதுனால நடுவில் மைனஸ். அடுத்து இதை எழுதிக்கணும். இதுலேயே மைனஸ் இருக்கிறதுனால அதை ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிடலாம். -3. அடுத்த 4/5 -2 அப்படியே வந்துடும். இப்போ மைனஸையும் பெருக்கணும். மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ் ஆகிடும். சரிங்களா, 2 மைனஸ் இருக்குது. அப்போ 2 ரெட்டை எண். ரெட்டை எண்ணாக இருக்கும்போது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஒற்றை எண்ணாக இருந்ததுன்னா மைனஸாக தான் இருக்கும். அடுத்து இந்த 3 எழுதிக்கலாம். இதுக்கு அடுத்த 4/5 இப்போ ஒரு மைனஸ்னால் கழித்து பெரிய எண்ணோட குறியீடை போடணும். கழிங்க, 3லேருந்து 2 கழிச்சா 1, பெரிய நம்பர் 3, அதோட குறியீடு ப்ளஸ்னால் எந்த குறியீடுமே போடாண்டாம். ஏன்னா எந்த குறியீடுமே இல்லாட்டா அது ப்ளஸ்ன்னு தான் அர்த்தம். ஓகே, இப்போ அடுக்கில் 1 இருக்குது. அப்போ 4/5 ஒரு வாட்டி எழுதினாலே போதும். இதுதான் இதோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் எழுதிக்கலாம். 2/7 பெருக்கல் 1/2 அதோட அடுக்கில் -3. இப்போ 2/7 அப்படி எடுத்து எழுதிருங்க. பெருக்கல். இனி பாருங்க, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ தலைகீழாக எழுதணும். கீழே 2 மேலேயும் மேலே 1 கீழே வந்துடும். இனி மைனஸ் எழுதாண்டா, வேற 3 மட்டும் எழுதிருங்க. தலைகீழ மாற்றின பிறகு மைனஸ் எழுதாண்டா. ஓகே, இனிமேல் 2/7 அப்படியே இருக்கட்டு. பெருக்கல். எப்போவுமே பைக்கு கீழே 1ன்னா அது எழுதாண்டா. சரிங்களா, மேலே இருக்கக்கூடிய 2 மட்டும் எழுதிருங்க. அதோட அடுக்கில் 3. இப்போ பாருங்க, இங்கே 2 அங்கே 2, ஆனால் நடுவில் பெருக்கல் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? அடுக்குகளை கூட்டணும். 2 ஒரு வாட்டி எழுதிருங்க. இப்போ கூட்டுங்க. 7 கூட்டல் 3
இதுக்கு அடுத்த 2, 7ஐயும் 3ஐயும் கூட்டினா 10ன்னு கிடைக்கும். இப்போ அடுக்கில் 10, அப்போ 2 10 வாட்டி எழுதி பெருக்கணும். எழுதிக்கலாம் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 1 2 3 4 5 6 7 8 9 10 10 வாட்டி எழுதிட்டேன். இப்போ பெருக்கலாமா? 2 2 பெருக்குனா 4, 4 2 பெருக்குனா 8, 8 2 பெருக்குனா 16, 16 2 பெருக்குனா 32, 32ஐயும் 2 பெருக்குனா 64, 64 அப்படியே இருக்கட்டு. இனி அடுத்து இதை தனியாக பெருக்கலாம். 2 2 பெருக்குனா 4, 4 2 பெருக்குனா 8, 8 2 பெருக்குனா 16. இப்போ இதை 2 பெருக்கலாமா? 6 4 24, அப்போ 4 பாக்கி 2, 6 6 36, 36ஐயும் 2ஐயும் கூட்டினா 38. அடுத்த ஓர் 4 4, ஓர் 6 6, கூட்டுங்க 4, 8ஐயும் 4ஐயும் கூட்டினா 12, அப்போ 2 பாக்கி 1, 6ஐயும் 3ஐயும் கூட்டினா 9, 9க்கு கூட 1 கூட்டினா 10. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 1024. இதுதான் இதோட ஆன்சர். 5வது கொஸ்டின் பார்க்கலாம். மதிப்பு காண்க. இங்கே நம்ம மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முதல் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். 5 அடுக்கு 0 கூட்டல் 6 அடுக்கு -1 பெருக்கல் 3 ஸ்கொயர். ஓகே, இப்போ ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா. a அடுக்கு 0, இதோட மதிப்பு 1. ஏயோட பிளேஸில் என்ன வேணாலும் வரலாம். ஆனால் அடுக்கில் 0 வந்துடுச்சுன்னா இதோட மதிப்பு என்னது? 1. அதே தான், ஏயோட பிளேஸில் 5 இருக்குது, அடுக்கில் 0. அடுக்கில் 0 வந்தால் இதோட மதிப்பு என்னது? 1 தான். அப்போ 5 அடுக்கு 0க்கு பதில் 1ன்னு எழுதிருங்க. இனி கூட்டல். இப்போ பாருங்க, இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ தலைகளை எழுதணும். கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ தலைகளை எழுதலாம். கீழே உள்ள 1 மேலேயும், மேலே 6 கீழே வந்துடும். இனி இந்த மைனஸை எழுதாண்டா, 1 மட்டும் எழுதுனா போதும். அதுலேயும் அடுக்கில் 1ன்னா அந்த 1ஐ நீங்கள் எழுதாண்டா. ஏன்னா இப்போ 6ஓட அடுக்கில் 1ன்னா 6 ஒரு வாட்டி எழுதணும். பார்த்தீங்களா, 6 நம்ம ஒரு வாட்டி எழுதிட்டோம். அதனால அந்த 1 எழுதிக்காண்டா. பெருக்கல். இனி 3 ஸ்கொயர் அடுக்கில் 2, அப்போ 3 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 3 3 9. சரிங்களா? இப்போ 3 ஸ்கொயருக்கு பதில் நான் 9 அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். இனி குறுக்கு பெருக்கல் பெருக்கலாம். பைக்கு கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த 6ஐயும் 1ஐயும் பெருக்கலாம். ஓர் 6 6. அடுத்த நடுவில் கூட்டல். இனி இந்த 1ஐயும் இந்த 1ஐயும் பெருக்கணும். ஓர் 1 1. அடுத்த கீழே உள்ள 2ஐயும் பெருக்குங்க. ஓர் 6 6. அடுத்த பெருக்கல் 9. இனி 6ஐயும் 1ஐயும் கூட்டினா 7ன்னு கிடைக்கும். கீழே 6 இருக்குது, பெருக்கல் அந்த 9. இனி 6ம் 9ம் 3 எப்படி கேன்சல் ஆகும்? 3 6, அடுத்த 3 9. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. நடுவில் பெருக்கல். அப்போ மேலே உள்ளதையும் பெருக்குங்க. 7ஐயும் 3ஐயும் பெருக்குனா 21, 7 3 21. அடுத்த கீழே 2 இருக்குது. இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் எழுதிக்கிறேன். 2 அடுக்கு -1 கூட்டல் 3 அடுக்கு -1 வகுத்தல் 6 அடுக்கு -1. மைனஸ் இருக்குது, அப்போ தலைகளை எழுதணும். பைக்கு கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ கீழருடைய 1 மேலேயும் மேலேருடைய 2 கீழே வந்துடும். அப்போ மைனஸ் எழுதாண்டா 1 தான் எழுதிக்கணும். அடுக்கில் 1ன்னா அதுவும் எழுதாண்டா. அடுத்த நடுவில் கூட்டல். இனி இங்கே தலைகளை எழுதலாமா? அடுக்கில் மைனஸ், அப்போ தலைகளை எழுதுங்க. கீழருடைய 1 மேலேயும் மேலேருடைய 3 கீழே வந்துடும். மைனஸ் வேண்டாம், அடுக்கில் 1ன்னா அதையும் எழுதிக்காண்டா. அடுத்த வகுத்தல். இனி இங்கேயும் தலைகளை எழுதலாம். 1 மேலே வந்துடும், 6 கீழே வந்துடும். அப்போ மைனஸ் எழுதக்கூடாது. அடுக்கில் 1ன்னா அதையும் நீங்கள் எழுதாண்டா. ஓகே, இப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்கலாம். 3ஐயும் 1ஐயும் பெருக்கலாமா? ஓர் 3 3. அடுத்த நடுவில் கூட்டல். இனி இந்த 2ஐயும் 1ஐயும் பெருக்குங்க. 2ஐயும் 1ஐயும் பெருக்குனா 2 தான். அடுத்த கீழே உள்ள இந்த 2ஐயும் பெருக்குங்க. 2ஐயும் 3ஐயும் பெருக்குனா 6. அடுத்த வகுத்தல். வகுத்தல் இருந்துன்னா பெருக்கல் குறியீடு போட்டுக்கிட்டு இதையும் தலைகளை எழுதணும். அடுக்கில் மைனஸ்னா தலைகளை எழுதுவோம். அதே மாதிரி வகுத்தலை பெருக்கலை மாற்றினாலும் தலைகளை எழுதணும். அப்போ கீழருடைய 6 மேலேயும் மேலேருடைய 1 கீழே வந்துடும். இனி 3ஐயும் 2ஐயும் கூட்டினா 5, கீழே 6 இருக்குது. அடுத்த பெருக்கல் 6/1. இப்போ இந்த 6ம் இந்த 6ம் கேன்சல் ஆகிடும். பெருக்கல்னா நீங்கள் கேன்சல் பண்ணலாம். கீழே உள்ளதையும் மேலே உள்ளதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இனி மேலே 5 மட்டும் இருக்குது. பைக்கு கீழே 1ன்னா அந்த 1 எழுதாண்டா. இதுதான் இதோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். 3 அடுக்கு -1 கூட்டல் 4 அடுக்கு -2 கூட்டல் 5 அடுக்கு -3. இனி இதோட அடுக்கில் 0. அடுக்கில் 0 வந்தாலே அதோட மதிப்பு என்னது? 1. பிராக்கெட்டுக்குள்ளே நம்பர்ஸ் இருக்குது. இனி அதோட அடுக்கில் 0 இருக்குது. அப்போ அதோட மதிப்பு என்னது? 1 தான். அடுக்கில் 0 வந்தாலே அதோட மதிப்பு 1 தான். ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். 6வது கொஸ்டின் பார்க்கலாம். சுருக்குக. இதை நம்ம சுருக்க போகிறோம். ஓகே, கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். 3 ஸ்கொயர் அதோட அடுக்கில் 3 பெருக்கல் 2 இன்ட்டு 3 அடுக்கு 5. இனி அதோட அடுக்கில் -2 பெருக்கல் 18 ஸ்கொயர். ஓகே, வேணால் ப்ராக்கெட் போட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 3 ஸ்கொயர் அதோட அடுக்கில் 3. இப்போ இதோட அடுக்கில் மைனஸ் இருக்குது. மைனஸ்னால் அதை தலைகளை எழுதணும். சரிங்களா? இங்கே பைக்கு கீழே எதுவுமே இல்லை. அப்போ இதை
பைக்கு கீழே எடுத்து எழுதிருங்க. எழுதிக்கலாம் 2 × 3^5. தலைகளை எழுதின பிறகு மைனஸ் எழுதாண்டாம், வேற 2 மட்டும் எழுதிருங்க. சரிங்களா? இனி இங்கே பெருக்கல் 18 ஸ்கொயர் இருக்குது, அது அப்படியே வந்துடும். இதுக்கு அடுத்த அடுக்குகளை பெருக்கலாம். அதாவது ஏயின் அடுக்கு m, அதோட அடுக்கில் n. இப்படி இருக்கும்போது ஏயை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இப்போ பாருங்கள், இதோட அடுக்கில் m, அதோட அடுக்கில் n. அதனால் அடுக்குகளை பெருக்கணும். எம்மையும் என்னையும் பெருக்கினா m × n தான் கிடைக்கும். அதே மாதிரி 3 எடுத்து எழுதிருங்க. இனி 2ஐயும் 3ஐயும் பெருக்கலாம். 3 6 பெருக்கல் 18 ஸ்கொயர் அப்படியே வந்துடும். ஓகே, இதுக்கு அடுத்த ப்ராக்கெட்டுக்கு மேலே 2 இருக்குது. அப்போ இந்த 2 இந்த 2க்குமே பொதுவு. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு இந்த 2 எழுதிக்கிட்டு அதோட அடுக்கில் இந்த 2 எழுதிருங்க. பெருக்கல். இப்போ பெருக்கலாமா? 3 இருக்குது, அடுக்க பெருக்குங்க. 5ஐயும் 2ஐயும் பெருக்குனா 10ன்னு கிடைக்கும். இனி விரிவுபடுத்தலாம். 3ஓட அடுக்கில் 6. அப்போ 3 6 வாட்டி எழுதணும். பாருங்கள், 3 × 3 × 3 × 3 × 3 × 3 6 வாட்டி எடுத்து எழுதிக்கிட்டேன். இனி பெருக்கல். 18ஓட அடுக்கில் 2 இருக்குது. அப்போ 18 2 வாட்டி எழுதணும். ஓகே, இனிமேல் டிவைடட் பை 2ஓட அடுக்கில் 2 இருக்குது. அப்போ 2 2 வாட்டி எழுதணும். 2 × 2 பெருக்கல். இனி 3ஓட அடுக்கில் 10. அப்போ 3 10 வாட்டி எழுதணும். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 10 வாட்டி எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ கேன்சல் பண்ணலாம். மேலே நம்மளுக்கு மொத்தமாக 6 வாட்டி 3 இருக்குது. அப்போ அந்த 6 3 கேன்சல் பண்ணிடுங்க. கீழேயும் 6 3 கேன்சல் பண்ணணும். அப்போ பாருங்கள், 1 2 3 4 5 6. இந்த 6 3 கேன்சல் பண்ணிடலாம். மேலேயும் கீழேயும் சேமாக கேன்சல் பண்ணணும். இனி பாருங்கள், 2ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். ஓ 2 2. அடுத்த 9 2 18. திரும்ப ஓ 2 2 9 2 18. இனி பாக்கி உள்ளதை எடுத்து எழுதிக்கிறேன். மேலே நம்மளுக்கு 9 2 வாட்டி இருக்குது. அப்போ 9 × 9. கீழே பெருக்குங்க. 3 3 பெருக்குனா 9. அடுத்த பெருக்கல். திரும்ப 3 3 பெருக்குனா 9. இப்போ பாருங்கள், இந்த 9 இந்த 9 கேன்சல், இந்த 9 இந்த 9 கேன்சல். அப்போது எதுவுமே பாக்கி இல்லை. எதுவுமே பாக்கி இல்லாட்டா 1ன்னு எழுதிக்கணும். சரிங்களா? இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். 9 ஸ்கொயர் பெருக்கல் 7 கியூப் பெருக்கல் 2^5 டிவைடட் பை 84 கியூப். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 9 ஸ்கொயர் பெருக்கல் 7 கியூப் பெருக்கல் 2^5. இப்போ 84 டா ஃபார்மெட்டில் சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஏன்னா அது கொஞ்சம் பெரிய நம்பர். லாஸ்ட்டு ரெட்டேன், அப்போ 2ஆம் வாய்ப்பாடு போகும். அப்போது 8ல் 2 4 வாட்டி, 4 2 8. இனி 2 4. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு, 2 4 ஓ 2 2. இனி 21 3ஆம் வாய்ப்பாடில் வரும். எப்போனா 7 3 21. இனி 7 7ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். ஓர் 7 7. 1 வாரது வரைக்கும் சால்வ் பண்ணணும். இப்போ 84 எப்படி எழுதலான்னா, இங்கே சைடில் உள்ளதை எழுதிக்கணும், நடுவில் பெருக்கல் போடணும். அப்போ 2 2 வாட்டி இருக்குது, எழுதிருங்க. 2 × 2. அடுத்த 3 இருக்குது, அடுத்த 7 இருக்குது. 1 எழுதாண்டாம், 1 இதுக்கு கூட பெருக்குனா இதே தான் கிடைக்கும். இப்போ நம்ம 84 நம்ம இப்படி எழுதிட்டோம். இனி இதோட அடுக்கில் 3 இருக்குது பார்த்தீங்களா? அப்போ ஹோல் கியூப் இப்படின்னு எடுத்து எழுதிருங்க. இனி திரும்பவும் மேலே உள்ளதை அப்படி எடுத்து எழுதிக்கலாம். 9 ஸ்கொயர் பெருக்கல் 7 கியூப் பெருக்கல் 2^5. இனி ஹோல் கியூப். அப்போ இந்த 3 இந்த எல்லாத்துக்குமே பொதுவு. சரிங்களா? அப்போ 2ஓட அடுக்கில் 3 எழுதிருங்க. பெருக்கல். திரும்பவும் 2ஓட அடுக்கில் 3. அடுத்த 3 இருக்குது, 3ஓட அடுக்குலையும் 3 எழுதிருங்க. பெருக்கல் 7ஓட அடுக்குலையும் 3. இப்போ பாருங்கள், பெருக்கல்னா கேன்சல் பண்ணலாம் தானே. இங்கேயும் 7 கியூப் இருக்குது, இங்கேயும் 7 கியூப். அப்போ கேன்சல் ஆகிடும். இனி பாக்கி 9ஓட அடுக்கில் 2 இருக்குது. அப்போ 9 2 வாட்டி எழுதணும். 9 × 9 பெருக்கல். இனி 2ஓட அடுக்கில் 5. அப்போ 2 5 வாட்டி எழுதணும். 2 × 2 × 2 × 2 × 2 5 வாட்டி எழுதிட்டேன். டிவைடட் பை இனி 2ஓட அடுக்கில் 3. அப்போ 2 3 வாட்டி எழுதணும். 2 × 2 × 2 எழுதிட்டேன். திரும்பவும் 2ஓட அடுக்கில் 3 எழுதிருங்க. 2 × 2 × 2 அடுக்கில் 3னா 2 3 வாட்டி எழுதணும், நடுவில் பெருக்கல் போட்டுக்கணும். இனி 3ஓட அடுக்கில் 3. அப்போ 3 3 வாட்டி எழுதணும். 3 × 3 × 3 எழுதிட்டேன். இப்போ பாருங்கள், கேன்சல் பண்ணலாம். மேலே 1 2 3 4 5 5 வாட்டி 2 இருக்குது. அப்போ மேலே 5 வாட்டி இருக்கக்கூடிய அந்த 2ஐயும் கீழையும் 5 2 கேன்சல் பண்ணுங்கள். 1 2 3 4 5 கேன்சல் பண்ணிட்டோம். இனி பாக்கி உள்ளதை தனியாக எடுத்து எழுதிக்கலாம். மேலே 9 × 9 இருக்கா? டிவைடட் பை இனி இதை எழுதிக்கலாம். பெருக்குங்க. 2 3 பெருக்குன்னா 6. இப்படி 2 நம்பராக பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த 3 3 9. இனி இந்த 9 இந்த 9 கேன்சல் ஆகிடும். அடுத்த இது 2 3ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 3 3 9 ஈர் 3 6. அப்போ மேலே பாக்கி 3 இருக்குது, கீழே பாக்கி 2 இருக்குது. இதுதான் இதோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிறேன். 2 × 8 பெருக்கல் 2187.
டிவைடட் பை 3/5 பெருக்கல் 32. இப்போ 2/8 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் பெருக்கல். இப்போ இந்த எண் பெருசா இருக்கு, இப்படி இருக்கும்போது நீங்க டா ஃபார்மெட்ல சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்போ 2187 லாஸ்ட் ஒற்றை எண், அப்போ 3ஆம் வாய்ப்பாடு போகும். 21 3ஆம் வாய்ப்பால வரும். எப்போனா 7 3 21, 8ல் 3 2 வாட்டி இருக்கும். 3 2 6, 8ல் இருந்து 6 கழிச்சா 2. இது இப்போ 27 3ஆம் வாய்ப்பால வரும். எப்போனா 9 3 27. திரும்பவும் 3ஆம் வாய்ப்பாடு 7ல் 3 2 வாட்டி, 3 2 6, 7ல் இருந்து 6 கழிச்சா 1. இது இப்போ 12 3ஆம் வாய்ப்பால வரும். எப்போனா 4 3 12, 9 வரும். 3 3 9. திரும்பவும் 3ஆம் வாய்ப்பாடு 24 3ஆம் வாய்ப்பால வரும். எப்போனா 8 3 24. இனி 1 3 3. திரும்பவும் 3ஆம் வாய்ப்பாடு 3 2 6, 8ல் இருந்து 6 கழிச்சா 2. இது இப்போ 21. இதுவும் வரும். 7 3 21. இனி 27 3ஆம் வாய்ப்பால வரும். எப்போனா 9 3 27, 9 வரும். 3 9, 3 வரும். 1 3 3, 1 வரது வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணணும். இப்போ இந்த சைடில் 3 மட்டும் இருக்குது, அப்போ 3 ஒரு வாட்டி எழுதிருங்க. இனி 3 எத்தனை வாட்டி இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7, 7 வாட்டி இருக்கிறதுனால அதோட அடுக்கில் 7. சரிங்களா? 3 தான் இருக்குது, எழுதிருங்க. 7 வாட்டி இருக்கிறதுனால அதோட அடுக்கில் 7. 1 எழுதிக்காண்டாம், ஏன்னா 1 இதுக்கு கூட பெருக்குன்னா இதே தான் கிடைக்கும். இனி 3/5 எடுத்து எழுதிக்கலாம். அடுத்த 32 கொஞ்சம் பெரிய எண், அதனால அதையும் டா ஃபார்மெட்டில் சால்வ் பண்ண போகிறேன். லாஸ்ட்டு ரெட்டை எண், அப்போ 2ஆம் வாய்ப்பாடு போகும். 3ல் 2 ஒரு வாட்டி தான், 2 2. 3ல் இருந்து 2 கழிச்சா 1. இது இப்போ 12 2ஆம் வாய்ப்பால வரும். எப்போனா 6 2 12. 16 2ஆம் வாய்ப்பால வரும். 8 2 16. 8 2ஆம் வாய்ப்பால வரும். 4 2 8. திரும்பவும் 4 2ஆம் வாய்ப்பால வரும். 2 4, 2 வரும். 2 2. 1 வாரது வரைக்கும் சால்வ் பண்ணுங்க. இப்போ இங்கே 2 மட்டும்தான் இருக்குது, அதை ஒரு வாட்டி எழுதிருங்க. எத்தனை வாட்டி இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5, 5 வாட்டி இருக்கிறதுனால அதோட அடுக்கில் 5. அடுத்த இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இது வகுத்தல்ல இருக்குது. அப்போ வகுத்தல்ல இருக்கும்போது அடிமானம் சேமாக இருந்துன்னா அடுக்குகளை கழிக்கலாம். அப்போ 2 ஒரு வாட்டி எழுதிருங்க. எழுதிக்கிட்டு இங்கே 8 இருக்குது, கழிக்கிறதுனால மைனஸ். இங்கே அடுக்கில் 5 இருக்குது. அடுத்த பெருக்கல். இதே மாதிரி இங்கே 3 இங்கே 3 வகுத்தல்ல இருக்குது, அப்போ அடுக்குகளை கழிக்கலாம். 3 ஒரு வாட்டி எழுதிருங்க. இங்கே 7 இருக்குது, கழிக்கிறதுனால மைனஸ். இங்கே 5 இருக்குது. அடுத்த 2 8ல் இருந்து 5 கழித்தால் 3. அடுத்த 3 7ல் இருந்து 5 கழிச்சா 2. ஓகே, இப்போ 2ஓட அடுக்கில் 3. அப்போது 2 3 வாட்டி எழுதணும். 2 × 2 × 2 பெருக்கல். இனி 3ஓட அடுக்கில் 2, அப்போ 3 2 வாட்டி எழுதணும். 3 × 3. அடுத்த பெருக்குங்க. 2 4, 4 2 8. இனி 8ஐயும் 3ஐயும் பெருக்குனா 24. 8 3 24. அடுத்த 24ஐயும் 3ஐயும் பெருக்கலாம். 24 3 3 4 12. அப்போ 2 பாக்கி 1. 3 2 6, 6க்கு கூட 1 கூட்டினா 7. என்ன கிடைக்குது நம்மளுக்கு? 72ன்னு கிடைக்குது. இதுதான் இதோட ஆன்சர். 7வது கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸுக்கு தீர்வு காண்க. அதாவது இங்கே எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். 2 அதோட அடுக்கில் 2x - 1 டிவைடட் பை 2 இதோட அடுக்கில் x கூட்டல் 2 இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ இங்கே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். a அடுக்கு m டிவைடட் பை a அடுக்கு n. அப்போ a அடுக்கு m - n. அடிமானம் ரெண்டுமே சமமாக இருந்து வகுத்தல்ல இருந்தால் அடுக்குகளை கழிக்கணும். சரிங்களா? பாருங்க, அடிமானம் சமம். இங்கே a அதை ஒரு வாட்டி எழுதிருங்க. வகுத்தல்ல இருக்கிறதுனால இதோட அடுக்குகளை கழிக்கணும். m - n. அதே தான் இங்கே சால்வ் பண்ண போகிறோம். அடிமானத்தை ஒரு வாட்டி எழுதிருங்க. இனி அடுக்குகளை கழிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை எடுத்து எழுதிக்கலாம். 2x - 1 கழிக்கிறதுனால நடுவில் மைனஸ். இனி இதை எடுத்து எழுதிக்க போகிறோம். இங்கே 2 உறுப்பு இருக்குது, அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிருங்க. x கூட்டல் 2. அந்த சைடு 4 இருக்குது. 4 எப்படி எழுதலாம்? 2 × 2ன்னு எழுதிக்கலாம். 2 2 பெருக்குனா 4 தான் கிடைக்கும். அடுத்து 2 2x - 1. இப்போ மைனஸை உள்ளே கொண்டு பெருக்க போகிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, மைனஸை உள்ளே கொண்டு பெருக்கும்போது மைனஸ் மதிப்பு ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் மதிப்பு மைனஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் எக்ஸ் என்ன ஆகிடும்? மைனஸ் எக்ஸாக மாறும். ப்ளஸ் 2 - 2ஆக மாறும். இப்போ இங்கே 2 இருக்கா, எழுதிருங்க. அதுவும் 2 வாட்டி இருக்கிறதுனால அடுக்கில் 2 2 இருக்குது, எழுதுங்க. 2 வாட்டி இருக்கிறதுனால அதோட அடுக்கில் 2. இனி 2 எக்ஸை சால்வ் பண்ணலாம். ஒரு மைனஸ், அப்போ கழிக்கணும். 2xல இருந்து 1x கழிச்சா 1x கிடைக்கும். ஓகேங்களா? இனி இங்கே -1 இருக்குது, இங்கே -2. ஒரே குறியீடுனா அதே குறியீடை போட்டு கூட்டணும். இங்கே மைனஸ், இங்கே மைனஸ், அதே குறியீடை போட்டு கூட்டுங்க. 1 2 கூட்டினா 3 ஈக்குவல் டு இது அப்படியே இருக்கும். 2 அடுக்கு 2. இப்போ பாருங்க, அடிமான எண்கள் சமமாக இருக்குது, அப்போ அடுக்குகளும் சமமாக இருக்கும். இங்கே 2 இங்கே 2, இது ரெண்டுமே சமம்னா அடுக்குகளும் என்னது? சமம். அப்போ எழுதிக்கலாம். இங்கு அடிமான எண்கள் சமம், எனவே
அடுக்குகள் சமம். அப்போ எழுதிடலாமா? அடுக்குகளை சமம் போட்டு எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 இதோட அடுக்கு எழுதிக்கிட்டேன். இனி சமம். இனி இதோட அடுக்கு 2. இப்போ எக்ஸோட மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும். எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. இங்கே 2 இருக்குது. -3 சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா +3 மாறும். இனி 2 3 கூட்டினா 5. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்குது? 5ன்னு கிடைக்குது. செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். 5^5 பெருக்கல் 5^-4 பெருக்கல் 5x டிவைடட் பை 5^12 is equal to 5^-5. இப்போ பாருங்க, பெருக்கல் இருக்கு, அடிமான எண்கள் சமமா இருக்கு. இங்கே 5 இங்கே 5 இங்கே 5. பெருக்கல்ல இருக்கும்போது அடுக்குகளை கூட்டணும். வகுத்தல்ல இருந்துன்னா அடுக்குகளை கழிக்கணும். சரிங்களா? இங்கே நம்ம கூட்ட போறோம். அப்போ 5 ஒரு வாட்டி எழுதிருங்க. எழுதிக்கிட்டு முதல் இந்த 5 கூட்டுறதுனால கூட்டல், அடுத்த -4 இங்கே மைனஸ் இருக்கிறதுனால பிராக்கெட்டுக்குள்ளே எழுதிருங்க -4, அடுத்த கூட்டல் இந்த எக்ஸ். இனி பாருங்க, இது வகுத்தல்ல இருக்கு. இங்கே அடிமான எண் 5 தான், வகுத்தல்ல இருக்கிறதுனால கழிக்கணும். கழிக்கிறதுனால மைனஸ் குறியீடை போட்டுக்கிட்டு இந்த 12 எழுதிருங்க. அந்த சைடு 5 அதோட அடுக்கில் -5. இனி 5 இங்கே வந்து +5, இங்கே -12. ஒரு மைனஸ்னா கழிக்கணும். கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடை போடணும். 12லேருந்து 5 கழிச்சா 7. பெரிய எண் 12, 5 விடைக்கும் 12 பெருசு. அப்போ அதோட குறியீடு என்னது? மைனஸ்ன்னு எழுதிருங்க. இப்போ ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கணும். பெருக்கும்போது ஒரு மைனஸ்னா அந்த மைனஸ் அப்படியே வந்துடும். மைனஸ் போட்டுக்கிட்டு 4 எழுதிருங்க. அடுத்த கூட்டல் எக்ஸ். இந்த சைடு 5 அதோட அடுக்கில் -5. இனி 5 இப்போ பாருங்க, ஒரே குறியீடு, இங்கே மைனஸ் இங்கே மைனஸ், ஒரே குறியீடாக இருந்துன்னா அதே குறியீடை போட்டு கூட்டணும். அப்போ மைனஸ் குறியீடை போட்டு கூட்டுங்க. 7ஐயும் 4ஐயும் கூட்டினா 11. அடுத்த கூட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அதோட அடுக்கில் -5. இப்போ பாருங்க, அடிமான எண்கள் சமம். அப்போ அடுக்குகளும் என்னது? சமமாக தான் இருக்கும். அப்போ எழுதிக்கலாம், இங்கு அடிமான எண்கள் சமம், எனவே அடுக்குகள் சமம். அப்போ அடுக்குகளை சமப்படுத்தலாமா? ஃபஸ்ட்டு இந்த அடுக்கை எழுதிக்கலாம். -11 கூட்டல் எக்ஸு. அந்த சைடு அடுக்கில் -5 இருக்குது. இப்போ எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸை மட்டும் வச்சுக்கலாம். இங்கே -5 இருக்குது. -11 அந்த பக்கம் போச்சுன்னா +11 மாறும். மைனஸ் சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ்ஸு. ஓகே, இப்போ ஒரு மைனஸ்னா கழிக்கணும். 11லேருந்து 5 கழிச்சா 6. கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடு போடணும். பெரிய எண் 11, அதோட குறியீடு +னா எந்த குறியீடுமே போடாண்டாம். அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்குது? 6ன்னு கிடைக்குது. 8வது கொஸ்டின் பார்க்கலாம். அடுக்குகளை பயன்படுத்தி விரிவாக்கம் செய்க. இப்போ இதோட விரிவாக்கம் நம்ம எழுதணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிறேன். 6 0 5 4.321. இந்த சம் ரொம்பவே ஈஸி, ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிடும். பாருங்க, முதல்ல இந்த 6 எழுதிருங்க. எழுதிக்கிட்டு பெருக்கல் போட்டுக்கிட்டு உடனே 10ன்னு எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ 6க்கும் புள்ளிக்கும் இடையில எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 நம்பர். அப்போ அடுக்கில் 3. புரியுதுல? 6 எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் உள்ளதை எழுதிருங்க. பெருக்கல் போட்டு உடனே 10ன்னு எழுதிக்கணும். இனி 6க்கும் புள்ளிக்கும் இடையில எத்தனை நம்பர் இருக்கு? 3. அதை இதோட அடுக்கில் எழுதிக்கணும். அடுத்து கூட்டல்னு போட்டுருங்க. இங்கே 0ன்னு எழுதிக்காண்டாம். இதுக்கு அடுத்து 5 எழுதிக்கிட்டு உடனே 10ன்னு எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ 5க்கும் புள்ளிக்கும் இடையில எத்தனை நம்பர்? ஒரு நம்பர் இருக்கு. அப்போ அடுக்கில் 1ன்னு எழுதிக்கணும். இனி உடனே கூட்டல். அடுத்து என்னது இருக்கு? 4 இருக்கு. பெருக்கல் போட்டுக்கிட்டு 10ன்னு எழுதிருங்க. சரிங்களா? இப்போ 4க்கும் புள்ளிக்கும் இடையில எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாட்டா 0. சரிங்களா? அடுத்ததும் ப்ளஸ் போட்டுருங்க. இப்போ என்ன பண்ணணும்? இங்கே 3 இருக்கு. 3ன்னு எழுதிக்கிட்டு பெருக்கல் போட்டுக்கிட்டு 10ன்னு எழுதிருங்க. அதுக்கப்புறம் இது புள்ளிக்கு அடுத்து இருக்கனால அடுக்கில் மைனஸ்ன்னு எழுதிக்கணும். இங்கே புள்ளிக்கு முன்னாடி இருந்து அதனால அடுக்கில் ப்ளஸ்னா எந்த குறியீடுமே போடாண்டாம். இதை இது புள்ளிக்கு அடுத்து அப்படின்னாலே மைனஸ் போடணும். சரிங்களா? இப்போ இங்கே நம்ம என்ன பார்த்தோம்னா 6 எடுத்துக்கிட்டோம்னா 6க்கும் புள்ளிக்கும் இடையில எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்த்தோம். அடுத்த இந்த புள்ளிக்கு அடுத்து எழுதும்போது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு பார்த்தீங்களா? முதல் இடத்துல இருக்கு. 3 வந்து முதல் இடத்துல இருக்கிறதுனால 1ன்னு எழுதிக்கணும். புள்ளிக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் இருக்கு, அதனால 1. இனி கூட்டல் போட்டுருங்க. அடுத்து என்னது இருக்கு? 2 இருக்கு. பெருக்கல் போட்டு 10ன்னு எழுதிருங்க. புள்ளிக்கு அடுத்து இருக்கனால மைனஸ். இப்போ பாருங்க, புள்ளிக்கு அடுத்து இந்த 2 வந்து 2வது இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 3 இருக்கு, அதனால இதோட அடுக்குல 1. 2 வந்து 2வது இடத்துல இருக்கு, அதனால இதோட அடுக்குல 2ன்னு எழுதிக்கணும். இனி திரும்ப கூட்டல். அடுத்து என்னது இருக்கு? 1 இருக்கு. பெருக்கல் போட்டுக்கிட்டு 10 எழுதிருங்க. அடுக்குல மைனஸ். புள்ளிக்கு அடுத்து இருக்கனால மைனஸ். இப்போ இந்த 1 வந்து 3வது இடத்துல இருக்கு. புள்ளிக்கு அடுத்து 3வது இருக்கு. அப்போ இதோட அடுக்குல 3. இதுதான் இதோட ஆன்சர். இனி செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிறேன். 8 9 7.14.
இதுவும் போன சப்டிவிஷன் மாதிரி தான். முதல்ல 8 எழுதிருங்க, உடனே பெருக்கல் போட்டு 10ன்னு எழுதிக்கணும். சரிங்களா? புள்ளிக்கு முன்னாடி இருக்கா, அதனால ப்ளஸ் தான். இப்போ 8க்கும் புள்ளிக்கு இடையில எத்தனை நம்பர்? 2 நம்பர். அப்போ அடுக்குல 2ன்னு எழுதிக்கணும். திரும்ப கூட்டல், அடுத்து என்னது இருக்கு? 9 இருக்கு. பெருக்கல் போட்டுக்கிட்டு உடனே 10ன்னு எழுதிருங்க. இப்போ 9க்கும் புள்ளி 9 எழுதியிருக்கோம். 9க்கும் புள்ளிக்கு இடையில ஒரே ஒரு நம்பர், அப்ப அடுக்குல 1. உடனே கூட்டல் போட்டுருங்க. அடுத்து என்னது இருக்கு? 9க்கு அடுத்து 7, அப்ப 7 எழுதிருங்க. பெருக்கல் போட்டு 10ன்னு எழுதிக்கணும். இப்போ பாருங்க, புள்ளிக்கும் 7க்கும் இடையில எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாட்டா 0ன்னு எழுதிக்கணும். திரும்பவும் கூட்டல் போட்டுருங்க. இப்போ இங்கே என்னது இருக்கு? 1 இருக்கு. 1 போட்டுக்கிட்டு பெருக்கல் போட்டுக்கிட்டு 10 எழுதிருங்க. இப்போ இது புள்ளிக்கு அடுத்து இருக்கு, அதனால மைனஸ் போட்டுக்கணும். சரிங்களா? புள்ளிக்கு அடுத்து 1 வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. அப்போ இதோட அடுக்குல 1 முதல் இடத்துல இருக்கிறதுனால 1. அடுத்த திரும்பவும் கூட்டல் போட்டுருங்க. இப்போ இங்கே என்னது இருக்கு? 1க்கு அடுத்து 4 இருக்கு. 4 எழுதிக்கிட்டு பெருக்கல் போட்டு 10ன்னு எழுதிருங்க. புள்ளிக்கு அடுத்து இருக்கனால மைனஸ், அடுக்குல மைனஸ் எழுதிருங்க. இப்போ 4 புள்ளிக்கு அடுத்து 2வது இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் இடத்துல 1, அதனால அடுக்குல 1. 2வது இடத்துல 4 இருக்கு, அதனால அடுக்குல 2. இதுதான் இதோட ஆன்சர். ரொம்பவே ஈஸியான ஒரு சம் தான். இவ்வளவு இந்த சம். 9வது கொஸ்டின் பார்க்கலாம். எண்ணை திட்ட வடிவில் காண்க. போன கொஸ்டின்ல நம்மளுக்கு திட்ட வடிவம் கொடுத்துக்கிட்டு விரிவாக்கம் கேட்டிருந்தாங்க. இங்க விரிவாக்கம் கொடுத்துக்கிட்டு இதோட திட்ட வடிவம் என்னன்னு கேக்குறாங்க. சரிங்களா? அப்படியே கொஸ்டினை மாத்தி கேக்குறாங்க. இதுவும் நம்மளுக்கு ரொம்பவே ஈஸி. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். முதல் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். ஓகே, கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ பாருங்க, முதல் 8 இருக்கு, அதை எழுதிருங்க. இப்போ இதோட அடுக்குல 4, அப்ப இந்த 0க்கு பதில் 4 0 எழுதிக்கணும். சரிங்களா? அதாவது 8 1 பெருக்குனா 8. அடுத்து இதோட அடுக்குல 4, அப்ப இந்த 0க்கு பதில் 4 0. கூட்டல், இனி 7 இருக்கு, இங்க அடுக்குல 3, அப்ப இந்த 0க்கு பதில் 3 0. அடுத்த கூட்டல் 6 எழுதிருங்க. இதோட அடுக்குல 2, அப்ப இந்த 0க்கு பதில் 2 0. கூட்டல், இனி 5 இருக்கு, அடுக்குல 1, அப்ப இந்த 0 ஒரு வாட்டி தான் எழுதணும். 1 இருக்கிறதுனால ஒரு வாட்டி தான் எழுதணும். கூட்டல், இனி 2 1 பெருக்குனா 2 தான். கூட்டல், அடுத்த 4 எழுதிருங்க. இப்போ இதோட அடுக்குல மைனஸ், மைனஸ்னாலே பைக்கு கீழே எழுதணும். சரிங்களா? இப்போ பைக்கு கீழே நம்ம எழுத போறோம். அப்ப எழுதிக்கலாம் 10. அடுத்து நம்ம பைக்கு கீழே எழுதுனால இந்த மைனஸ் எழுதாண்டாம், வேற 2 மட்டும் அதோட அடுக்குல எழுதிருங்க. கூட்டல், இனி 7, இங்கே மைனஸ், அப்போ பை போட்டுருங்க. அடுத்த 10 எழுதிருங்க. பைக்கு கீழே எழுதுனால மைனஸ் வேண்டாம், வேற 4 மட்டும் எழுதிருங்க. இனி என்ன பண்ண போறோம்னா, இந்த 2 வரைக்கும் நம்ம கூட்ட போறோம். சரிங்களா? 2 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த எண்களை கூட்ட போறோம். அதாவது பைக்கு முன்னாடி இருக்கக்கூடியதை எல்லாத்தையும் நான் கூட்ட போறேன். ஃபர்ஸ்ட் இதை எடுத்து எழுதிக்கலாம். 8, இதுல நம்மளுக்கு மொத்தமா 4 0 இருக்கு. ஓகே, எழுதிடலாம். அடுத்த இங்க 3 0, லாஸ்ட்ல இருந்தா எழுதணும். ஃபர்ஸ்ட் அந்த 3 0 எழுதிருங்க. அடுத்த 7, இனி இங்க 2 0, அந்த 2 0 எழுதிருங்க. அடுத்த முன்னாடி என்னது இருக்கு? 6 இருக்கு. இங்க ஒரு 0, அதுக்கு முன்னாடி 5. இனி 2 மட்டும் இருக்கு, அது லாஸ்ட் எழுதிருங்க. சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையும் கூட்டிடலாம். 0க்கு கூட 2 கூட்டினா 2 தான் கிடைக்கும். இங்க என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். இங்க 6, மொத்தமும் 0னா அது என்ன நம்பர் இருக்கோ அதை மட்டும் எழுதிருங்க. அடுத்து 7, இங்க வந்து 8, அப்ப என்ன கிடைக்குது? 8 7 6 5 2. அதுக்கு பிறகு இங்க பைக்கு கீழே இருக்கு. பைக்கு கீழே இருக்கிறதுனால புள்ளி போட்டுருங்க. புள்ளி போட்டுக்கிட்டு இங்க நம்மளுக்கு வரிசையா இருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் 10^1 இருக்கணும், அடுத்த 10^2, அடுத்த 10^3, அடுத்த 10^4, இந்த மாதிரி வரிசையா இருக்கணும். ஆனா இங்க பாருங்க, 10^2 இருக்கு, 10^1 இல்ல. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 10^1 இல்ல. அது இல்லாததுனால 0. எது இல்லையோ அதுக்கு பதில் 0. இனி 10^2 இருக்கு. அப்போ இதுக்கு மேல என்னது இருக்கு? 4 இருக்கு. 4 அப்படியே எடுத்து எழுதிருங்க. இனி 10^2க்கு அடுத்த 10^3 வரணும். அதுவும் இல்ல, இல்லாததுனால 0. அடுத்த 10^4 இருக்கு. அப்போ இதுக்கு மேல என்னது இருக்கு? 7. அதை எடுத்து எழுதிருங்க. இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 5 எழுதிருங்க. இதோட அடுக்குல 3, அப்ப இந்த 0க்கு பதில் 3 0 எழுதிக்கணும். கூட்டல், இனி 5 இருக்கு, இதோட அடுக்குல 1, அப்போ இந்த 0வை ஒரு வாட்டி தான் எழுதணும். கூட்டல், இனி இந்த 5, இப்போ பாருங்க மைனஸ் இருக்கு, அப்போ பைக்கு கீழே எழுதணும். சரிங்களா? 10 எழுதிருங்க. பைக்கு கீழே எழுதுனால அந்த மைனஸ் வேண்டாம், அந்த 1 மட்டும் எழுதிருங்க. கூட்டல், இனி இங்கே 5 இருக்கு, இதுலயே மைனஸ் இருக்கு, அப்போ பைக்கு கீழே எழுதணும். 10 மைனஸ் பிளஸ் ஆயிடும், அப்போ அந்த 3, அதாவது மைனஸ் எழுதிக்காண்டா. இப்போ இதை 2ஐயும் கூட்டிடலாமா? முதல் 5000, அடுத்த 50, லாஸ்ட்ல இருந்து எழுதுங்க. 0 5 கூட்டுங்க. 0 5 0 5 என்ன கிடைக்குது? 5050ன்னு கிடைக்குது. இனி இங்க பைக்கு கீழே இருக்கு, அப்போ புள்ளி போட்டுருங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன இது இருக்கணும்? 10^1 இருக்கணும், அது இருக்கு. அப்போ இதுக்கு மேல இருக்கக்கூடிய 5 எழுதிருங்க. இதுக்கு அடுத்த 10^2 இருக்கணும், ஆனா அது இல்ல, இல்லாததுனால 0. இனி 10^3 அது இருக்கு. அப்ப இதுக்கு மேல என்னது இருக்கு? 5 இருக்கு. இதுதான் இதோட ஆன்சர்.
தேர்ட் சப்டிவிஷன் ஹைட்ரஜன் அணுவின் ஆரம் 2.5 இன்டு 10⁻11 மீட்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை எடுத்து எழுதிக்கலாம். 2.5 இன்டு 10⁻11 மீட்டர். ஓகே, இப்போ பாருங்க, முதல் 2.5 எழுதிருங்க. சரிங்களா? இங்கே மைனஸ் இருக்கு, அப்போ பைக்கு கீழே எழுதணும். 10 எழுதிருங்க. பைக்கு கீழே எழுதுனதுனால மைனஸ் வேண்டாம், வெறும் 11 மட்டும் எழுதிடணும். மீட்டர் அப்படியே வந்துடும். இப்போ என்ன பண்ணணும், இந்த புள்ளியை 11 இங்கே அடுக்கில் 11 இருக்கிறதுனால புள்ளியை 11 நம்பர் தள்ளி வைக்கணும். சரிங்களா? வேற எதுவுமே இல்லை, பைக்கு கீழே இருக்கனால ஃபர்ஸ்ட் நம்ம புள்ளி எழுதிப்போம் இல்லைங்களா? இப்போ நம்மளுக்கு முதல் 10⁻1 இருக்கணும், அது இல்லை. அது இல்லாததுனால 0. அடுத்த 10⁻2 இல்லை, 10⁻3 இல்லை, 10⁻4 இல்லை, 10⁻5 இல்லை, 10⁻6 இல்லை, 10⁻7 இல்லை, 10⁻8 இல்லை, 10⁻9 இல்லை, 10⁻10 இல்லை. சரிங்களா? எது இல்லையோ அதுக்கு பதில் 0. அடுத்த 10⁻10 வரைக்கும் எழுதிட்டோம். 10⁻10க்கு அடுத்து என்ன வரும், 10⁻11 அது இருக்கு. சரிங்களா? அது இருக்கிறதுனால இதுக்கு மேலே என்னது இருக்கு, 2.5 புள்ளிங்க வச்சனால புள்ளி இல்லாமல் 2.5 மட்டும் எழுதிடணும். ஏன்னா புள்ளி நம்ம இங்கே நீக்கி வச்சுட்டோம். இனி புள்ளிக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 0. இனி இந்த மீட்டரை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இதுதான் இதோட ஆன்சர். 10வது கொஸ்டின் பார்க்கலாம். பின்வரும் எண்களை அறிவியல் குறியீட்டில் எழுதுக. தந்திருக்கக்கூடிய எண்களை அறிவியல் குறியீட்டில் எழுதணும். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். 4, 6, 7, 8. அடுத்து 8 0 இருக்கு, அதை எடுத்து எழுதிருங்க. ஓகே, எழுதிக்கிட்டேன். இப்போ இங்கே புள்ளியே இல்லாட்டா புள்ளி லாஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அறிவியல் குறியீட்டில் எழுதணும்னா ஃபர்ஸ்ட் நம்பருக்கு அடுத்து நான் புள்ளியை வைக்கணும். அப்போ இந்த புள்ளியை 4க்கு அடுத்து நான் வைக்க போகிறேன். ஏன்னா 4 தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. இதுக்கு அடுத்த புள்ளி வைக்கணும். இது முதல் ஸ்டெப், இதை மறக்கக்கூடாது. ஓகே, 4க்கு அடுத்து என்னது இருக்கு, 6, 7, 8. அதை எழுதிருங்க. 6, 7, 8. இனி 8க்கு அடுத்த மொத்தமும் என்னது, 0. மொத்தமும் 0 இருக்கிறதுனால அந்த 0 எழுதிக்காண்டா. இதே இது லாஸ்ட்ல 0வை தள்ளி வேற ஏதாவது நம்பர் இருந்துன்னா இதை மொத்தத்தை நம்ம எடுத்து எழுதிக்கணும். இங்கே மொத்தமும் 0, அதனால அந்த 0 வேண்டாம். இப்படி எழுதின உடனே பெருக்கல் போட்டுக்கிட்டு 10ன்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த புள்ளியை நான் 4க்கு பக்கத்தில் கொண்டு வந்திருக்கேன். 4க்கு பக்கத்தில் கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? அதாவது புள்ளியை நான் இடது பக்கம் நகர்த்திருக்கேன். இடது பக்கம் நகர்த்தும் போது அடுக்கில் ப்ளஸ்னா குறியிடதுமே எழுதாண்டா. இதே இது புள்ளியை வலது பக்கம் நகர்த்தினீங்கன்னா அடுக்கில் மைனஸ்ன்னு எழுதிக்கணும். இங்கே நம்ம இடது பக்கத்தில் நகர்த்திருக்கோம், அப்போ ப்ளஸ்னா குறியிடதுமே நீங்கள் போடாண்டா. சரிங்களா? இப்போ இந்த புள்ளிக்கும் 4க்கு பக்கத்தில் வச்சிருக்கக்கூடிய புள்ளிக்கும் இடையில எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. இடையில 11 நம்பர். அப்போ 10ஓட அடுக்கில் 11 எழுதிக்கணும். இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். 0.00000. அடுத்த 1, 9, 7, 2. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பருக்கு அடுத்த புள்ளி இருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் நம்பர் எப்போவுமே 0வா இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ 0வை தள்ளி வேற எந்த நம்பர் முதல் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ 1 தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. 1க்கு அடுத்த புள்ளி வைக்கணும். சரிங்களா? 1க்கு அடுத்து என்னது இருக்கு, 9, 7, 2. இப்போ இந்த புள்ளியை நான் எங்கே கொண்டு வந்திருக்கேன், 1க்கு பக்கத்தில் கொண்டு வந்திருக்கேன். முதல் இதை எழுதின பிறகு என்ன பண்ணணும், பெருக்கல் போட்டுட்டு 10ன்னு எழுதிக்கணும். அதை மறக்கக்கூடாது. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த புள்ளியை நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். போன சம்மில் இந்த புள்ளியை இடது பக்கம் நகர்த்தணும். அப்போ அடுக்கில் ப்ளஸ். இங்கே இந்த புள்ளியை வலது பக்கம் நகர்த்தியும். அப்போ அடுக்கில் என்ன வரும், மைனஸ்னு வரும். இனி என்ன பண்ணணும், இந்த புள்ளிக்கும் 1க்கு அடுத்த வச்சிருக்கக்கூடிய புள்ளிக்கும் இடையில எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். 1, 2, 3, 4, 5, 6 நம்பர் இருக்கிறதுனால இதோட அடுக்கில் 6. தேர்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் எழுதிக்கலாம். 1, 6, 4, 2.398. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பருக்கு அடுத்த புள்ளி வைக்கணும். 1க்கு அடுத்த புள்ளி வச்சிருங்க. சரிங்களா? இனி என்னது இருக்கு, 6, 4, 2. 6, 4, 2. இதே எழுதிக்கணும். 0வா இருந்தால் மட்டும் தான் எழுதக்கூடாது. ஓகே, எழுதிக்கலாம். 3, 9, 8. இனி எழுதின உடனே பெருக்கல் போட்டு 10ன்னு எழுதிக்கணும். இப்போ இந்த புள்ளியை நான் 1க்கு பக்கத்தில் கொண்டு வந்திருக்கேன். அதாவது இடது பக்கம் நகர்த்திருக்கேன். அப்போ அடுக்கில் ப்ளஸ்னா எந்த குறியீடுமே போடாண்டா. இப்போ இடையில எத்தனை நம்பர் இருக்கு, இதுக்கும் இடையில 1, 2, 3 நம்பர் இருக்கிறதுனால அடுக்கில் 3. ஃபோர்த்து சப்டிவிஷன் இங்கே நான் இந்த எண்ணை மட்டும் எழுதிக்கிறேன். சரிங்களா? 1, 0, 8, 3. இந்த கமா ஒன்றும் போடாண்டா. பாக்கி என்னது இருக்கோ அதை எடுத்து எழுதிருங்க. அடுத்த 3 0, திரும்பவும் 3 0. இனி அழகாக ஷார்ட்டில் எழுதிக்கிறேன். கன கிலோமீட்டர்கள். எப்படி எழுதலான்னா கன கிலோமீட்டர்கள். சரிங்களா? இப்போ இதை அறிவியல் குறியீட்டில் எழுதலாம். புள்ளியே இல்லாட்டா புள்ளி லாஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த புள்ளியை ஃபர்ஸ்ட் நம்பருக்கு அடுத்த வைக்கணும். முதல் 1 இருக்கு, இதுக்கு அடுத்த புள்ளி வச்சிருங்க. இனி 1க்கு அடுத்து என்னது இருக்கு, 0, 8, 3. இந்த 0வை எழுதிக்கணும். ஏன்னா 0க்கு அடுத்து வேற நம்பர் இருக்கு. ஆனால் 3க்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த 0 எழுதிக்காண்டாம். ஏன்னா மொத்தமும் 0, அதனால அது வேண்டாம். பெருக்கல் போட்டுக்கிட்டு 10ன்னு எழுதிருங்க. இப்போ இந்த புள்ளியை நான் 1க்கு பக்கத்தில் கொண்டு வந்திருக்கேன். அதாவது இடது பக்கம் நகர்த்தி இருக்கேன். அப்போ அடுக்கில் ப்ளஸ் தான்.
இனி இந்த புள்ளிக்கும் 1க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த புள்ளிக்கும் இடையில எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ அடுக்கில் 12. இனி அலகு எழுதிடலாம். கன கிலோ மீட்டர். இதுதான் இதோட ஆன்சர். 5th சப்டிவிஷன். இங்கே கொஸ்டின் பெருசாக இருக்குது, ஆனால் ஆன்சர் ஒரே லைனில் முடியும். பாருங்கள், இந்த எண்ணை மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். 0. இப்போ இதில் மொத்தமாக 23 0 இருக்குது. எழுதிக்கலாம். 0 0 0 0 0 5 0 எழுதிட்டோம். அடுத்த 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23. அடுத்த 1 6. இனி இதையும் எடுத்து எழுதிருங்க. சரிங்களா? ஓகே, இப்போ புள்ளி இங்கே இருக்குது. இந்த புள்ளியை நான் 1க்கு பக்கத்தில் கொண்டு வரணும். ஏன்னா 0க்கு அடுத்த புள்ளி இருக்கக்கூடாது. இங்கே ஃபஸ்ட்டு 0வை தள்ளி 1 தான் முதல் இருக்குது. அப்போ 1க்கு அடுத்த இந்த புள்ளியை நான் வச்சுக்கிறேன். இனி 1க்கு அடுத்த என்னது இருக்குது? 6. எழுதின உடனே பெருக்கல் போட்டு 10ன்னு எழுதிக்கணும். இப்போ அந்த புள்ளியை நான் 1க்கு பக்கத்தில் கொண்டு வந்திருக்கேன், அதாவது வலது பக்கம் நகர்த்திருக்கேன். அப்போ அடுக்கில் மைனஸ்ன்னு எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த புள்ளிக்கும் 1க்கு அடுத்து இருக்கக்கூடிய புள்ளிக்கும் இடையில எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்க. சரிங்களா? இங்கே மொத்தமாக 23 0. அடுத்த இந்த 1ஓட சேர்த்து 24. அதாவது இடையில நம்மளுக்கு 24 எண்கள் இருக்குது. அதனால் இதோட அடுக்கில் என்னது? 24. அலகு எடுத்து எழுதிருங்க. ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். 11வது கொஸ்டின் பார்க்கலாம். இது நம்மளுக்கு 1 மார்க் தான். சரிங்களா? -4 அதோட அடுக்கில் -1 எந்த எண்ணை பெருக்கினால் பெருக்கலானது 10 -1 என ஆகும். அதாவது இதுக்கு கூட எதை பெருக்குனா எனக்கு இது கிடைக்கும்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட் இதை எடுத்து எழுதிக்கிறேன். -4 அதோட அடுக்கில் -1 இதுக்கு கூட எதை பெருக்கினால் அது நம்மளுக்கு தெரியாது. இப்போதைக்கு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு என்ன கிடைக்கணுமா? 10 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 10 -1ன்னு கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதிக்கலாம். 10 -1. இப்போ அடுக்கில் மைனஸ் வந்தாலே அதை தலைகீழ எழுதணும். கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த 1 மேலே வந்துடும். மேலே இருடைய -4 கீழே வந்துடும். சரிங்களா? இந்த மைனஸை பொதுவாக இங்கே எடுத்து எழுதிக்கலாம். 4 கீழே எழுதிக்கிறேன். இந்த மாதிரி தலைகீழ மாற்றின பிறகு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இனி அடுக்கில் 1னா அந்த 1ஐ நீங்கள் எழுதிக்காண்டாம். பெருக்கல் இந்த எக்ஸு. இங்கே அதே மாதிரி அடுக்கில் மைனஸ் இருக்குது. அப்போ பைக்கு கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். தலைகீழ எழுதலாம். கீழருடைய 1 மேலேயும் மேலேருடைய 10 கீழே வந்துடும். இனி மைனஸ் எழுதிக்காண்டாம். அடுக்கில் 1னா அதையும் நீங்கள் எழுதிக்காண்டாம். எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. இங்கே 1/10 இருக்குது. இனி இது பெருக்கல்ல இருக்குது, அதுவும் பின்னத்தில் இருக்குது. அப்போ தலைகீழாக போகும். ஓகே, அப்போ கீழருடைய 4 என்ன ஆகிடும்? மேலே போகும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, எழுதிருங்க. இனி மேலேருடைய 1 கீழே வரும். பைக்கு கீழே 1னா அதுவும் நீங்கள் எழுதிக்காண்டாம். இப்போ பாருங்கள், பெருக்கல்ல இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணலாமா? 2ஆ எப்படி கேன்சல் ஆகும்? E2 4 I2 10. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. ஒரு மைனஸ், அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 1 2 பெருக்குனா 2. அடுத்த கீழே 5 மட்டும் இருக்குது. இதுதான் இதோட ஆன்சர். இது எங்கே இருக்குன்னு பாருங்கள். -2/5. ஆப்ஷன் ஆ தான் நம்மளோட ஆன்சர். 12வது கொஸ்டின். -2 இதோட அடுக்கில் -3 பெருக்கல் -2 அதோட அடுக்கில் -2 என்பது டேஸ் ஆகும். இப்போ இதோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிட்டேன். சால்வ் பண்ணலாம். இப்போ அடிமான எண்கள் சமம். இங்கே -2 இங்கே -2. அடிமான எண்கள் சமமாக இருக்கும்போது நடுவில் பெருக்கலாக இருந்துன்னா அடுக்குகளை கூட்டணும். ஓகே, முதல் அடிமான எண்ணை எடுத்து எழுதிக்கலாம். -2 அடுக்க கூட்டலாமா? இங்கே -3 இருக்குது, கூட்டுறதுனால நடுவில் கூட்டல். இனி இங்கே -2 மைனஸ் இருக்கிறதுனால பிராக்கெட்டுக்குள்ளே எழுதிருங்க. அடுத்து -2 -3 அப்படியே எடுத்து எழுதிருங்க. இப்போ ப்ளஸ்ஸே மைனஸே பெருக்க போகிறோம். பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அது அப்படியே வந்துடும். அடுத்து என்னது? 2. இதுக்கு அடுத்து இதை பிராக்கெட் போட்டுக்கோங்க. -2. இப்போ ஒரே குறியீடு, இங்கே மைனஸ் இங்கே மைனஸ், ஒரே குறியீடுனா அதே குறியீடை போட்டு கூட்டணும். 3 2 கூட்டினா 5. இப்போ பாருங்கள், அடுக்கில் என்னது இருக்குது? மைனஸ் இருக்குது. மைனஸ் இருந்தாலும் என்ன பண்ணணும்? தலைகீழ எழுதணும். பைக்கு கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ தலைகீழ எழுதலாம். கீழருடைய 1 மேலேயும் மேலேருடைய -2 கீழே வந்துடும். இந்த மைனஸை நீங்கள் பொதுவாக இங்கே எடுத்து எழுதிக்கலாம். 2 மட்டும் கீழே எழுதிருங்க. இப்படி தலைகீழ மாற்றின பிறகு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். வர அந்த 5 மட்டும் எழுதிருங்க. ஓகே, இப்போ அடுக்கில் என்னது இருக்குது? ஒற்றை எண். நான் என்ன சொல்லி தந்திருக்கேன்? அடுக்கில் ஒற்றை எண்ணாக இருந்துன்னா மைனஸாக தான் இருக்கும். ரெட்டை எண்ணாக இருந்துன்னா மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இங்கே 5 ஒற்றை எண், அப்போ மைனஸாக தான் இருக்கும். இனி இந்த 5 இந்த 2க்குமே பொதுவு. அப்போ 1ஓட அடுக்கிலே 5 வரும், 2ஓட அடுக்கிலே என்னது வரும்? 5 வரும். சரிங்களா? மைனஸ் அப்படியே எடுத்து எழுதிருங்க. அடுக்கில் 5, அப்போ 1 5 வாட்டி எழுதி பெருக்கணும். 1 எத்தனை வாட்டி எழுதி பெருக்கினாலும் 1 1ஆ தான் இருக்கும். சரிங்களா?
இப்போ 2ஓட அடுக்கில் 5. அப்போ 2 நான் 5 வாட்டி எழுதி பெருக்கணும். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 5 வாட்டி எழுதிட்டேன். இனி -1 பெருக்குங்க. 2 4 4 2 8 8 2 16 16 2 பெருக்குனா 32. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது? -1/32. அது எங்கே இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் ஆ தான் நம்மளோட ஆன்சர். 13வது கொஸ்டின், எது சரியல்ல? தந்திருக்கிறதுல எது சரியல்லைன்னு கேட்குறாங்க. இதில் தான் தப்பாக இருக்குது சரிங்களா? அதனால இதை மட்டும் நான் சால்வ் பண்ண போகிறேன். பாருங்க, அதை எடுத்து எழுதிக்கிட்டேன். நம்ம இங்கே இதை சுருக்கி இது வருதான்னு பார்க்கலாம். -1/4 இதோட அடுக்கில் 2. இப்போ மைனஸ் அப்படியே இருக்கும். ஓகே, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். இனி 4 ஸ்கொயர் பண்ணணும். அடுக்கில் 2னா 4 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 4 16. இதுக்கு அடுத்து மைனஸ் அப்படியே இருக்கட்டு. இப்போ 16ஓட அடுக்கில் எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். பைக்கை கீழே இருக்கிறத மேலே கொண்டு வர போகிறேன். அப்போ 16 இப்படி மேலே கொண்டு வரும்போது ப்ளஸ் என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடும். இங்கே +1 இருக்குது, மேலே வரும்போது -1 மாறும் சரிங்களா? பாருங்க, நம்மளுக்கு இதுதான் கிடைக்குது. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? 16 அதோட அடுக்கில் -1. முன்னாடி மைனஸ் வரும், அது இங்கே இல்லை. அப்போ இதுதான் என்னது? தவறு. அப்போ இதுதான் இதோட ஆன்சர். 14வது கொஸ்டின், 10x / 10 - 3 = 10 எனில் x ஆனது டேஸ் ஆகும். இப்போ இதோட எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா? அதை எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ சால்வ் பண்ணலாம். இங்கே பாருங்க, அடிமான ரெண்டுமே சேம். இங்கேயும் 10 இங்கேயும் 10. ஆனால் இது வகுத்தல்ல இருக்கு. 12வது கொஸ்டின்ல பெருக்கல்ல இருந்து, அப்போ கூட்டணும். இங்கே வகுத்தல்ல இருக்கனால கழிக்கணும் சரிங்களா? ஓகே, 10 ஒரு வாட்டி எழுதிருங்க. இங்கே எக்ஸ் கழிக்கிறதுனால மைனஸ். இனி இதுலேயே மைனஸ் இருக்கு, பிராக்கெட்டுக்குள்ளே எழுதிருங்க. அந்த சைடு என்னது இருக்கு? 10⁻9. இனி 10 எக்ஸ் எழுதிடலாம். மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ். 2 மைனஸ் இருந்ததுன்னா அது என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். அடுத்த 3 சமத்துக்கு அந்த பக்கம் 10⁻9 இருக்கு. இங்கேயும் 10 இங்கேயும் 10. அடிமான எண்கள் சமம். அப்போ அடுக்குகளும் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். அப்போ அடுக்க மட்டும் எழுதிக்கலாம். எக்ஸ் கூட்டல் 3 சமமாக இருக்கிறதுனால சமம். அடுத்த இங்கே 9. எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கலாம். இங்கே 9 இருக்குது, +3 அங்கே போச்சுன்னா -3. 9லேருந்து 3 கழிச்சா 6ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்குது? 6ன்னு கிடைக்குது. அதனால் ஆப்ஷன் இ தான் நம்மளோட ஆன்சர். 15வது கொஸ்டின், நம்மளுக்கு ஒரு எண் கொடுத்துக்கிட்டு இன் அறிவியல் குறியீடு டேஸ் ஆகும். இதோட அறிவியல் குறியீடு கேட்குறாங்க சரிங்களா? அதை எடுத்து எழுதிக்கிட்டேன். அறிவியல் குறியீடுனாலே ஃபர்ஸ்ட் நம்பருக்கு அடுத்த புள்ளி இருக்கணும். ஆனால் 0க்கு அடுத்த புள்ளி வரக்கூடாது ஓகேங்களா? அப்போ 0வை தள்ளி வேற எந்த நம்பர் ஃபர்ஸ்ட் இருக்குன்னு பார்க்கணும். இங்கே ஃபர்ஸ்ட் 2 இருக்குது. அப்போ இந்த புள்ளியை நான் 2க்கு பக்கத்தில் கொண்டு வரணும் சரிங்களா? அப்போது 2க்கு பக்கத்தில் புள்ளி வச்சுருங்க. இனி 2க்கு அடுத்து என்னது இருக்குது? 0 2 0 எழுதிருங்க. 0 2 லாஸ்ட் 0னா அந்த 0 வேண்டாம். அடுத்து பெருக்கல் போட்டுக்கிட்டு 10ன்னு எழுதிக்கணும் சரிங்களா? இப்போ இந்த புள்ளியை நான் வலது பக்கம் நகர்த்திருக்கேன். 2ஓட பக்கத்தில் கொண்டு வந்திருக்கேன். வலது பக்கம் நகர்த்திருக்கேன். வலது பக்கம் அப்படின்னாலே அடுக்கில் மைனஸ் வரும். இனி இங்கே இருக்கக்கூடிய புள்ளி நம்ம 2க்கு பக்கத்தில் கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா? அப்போ இந்த புள்ளிக்கும் 2க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புள்ளிக்கும் இடையில எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். இதில் மொத்தமாக 9 0 இருக்குது. 9ஓட இந்த 2 சேர்த்தா 10 சரிங்களா? மொத்தமாக இடையில 10 எண்கள் இருக்குது. அப்போ அடுக்கில் என்ன வரும்? 10ன்னு வரும். இதுதான் இதோட ஆன்சர். இது எங்கே இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் ஈல இருக்குது சரிங்களா? அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். இதோட இந்த பயிற்சி முடியுது. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.